வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் மயிலாடுதுறை இடையே இருக்கிற திருவிடை மருதூர்ன்ற ஊரை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ பார்க்குறீங்க, காலை வேளை இது திருச்சியிலிருந்து அப்படியே போயிட்டுருக்க பாதையில் நாங்கள் போயிட்டுருக்கோம். எப்படி சூழல் இருக்குன்னு பாருங்கள். இது சங்க காலங்களில் நம்ம சென்ற பாதை தான். இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலிருந்து அப்படியே நமக்கு திருவையாறு, சாமிமலை, கும்பகோணம் இது வரைக்கும் போய் அப்படியே பூம்புகார் வரைக்கும் இந்த பாதை போகுது. இது ஒரு பெருவழி பாதையாக சங்க காலங்களில் இருந்திருக்கு. நிறைய நிகழ்வுகள், சங்க இலக்கியங்களில் நடக்கிற நிகழ்வுகள் இதன் வழியாக தான் நடந்திருக்கு. சரி, அதை விட்டுருவோம். இப்போ எதுக்கு நம்ம பேசுகிறோம்? இப்போ தமிழகத்தோட அழகை நீங்கள் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் பனி. இது ஒரு கோடை பனி. நம்ம எப்போதுமே கொடைக்கானல் இல்லை மலைகளில் தான் நம்ம பனிகள் இருக்கிறதா பார்த்துருப்போம். ஆனாலும் கூட நம்மளுடைய பனியுடைய அழகை நீங்கள் இதன் மூலியமாக பார்க்கலாம். பாருங்கள், இந்த பயண வழிகள் வழியாக பார்க்கும்போது இந்த மண் எவ்வளவு சிறந்தது, எவ்வளவு வளம் மிக்கது தமிழக மண்ணுன்றதை நீங்கள் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் பாருங்கள், ஒரு புறம் வாழை, இன்னொரு புறம் பாருங்கள் மூங்கில்கள், தென்னை மரங்கள், ஒரே நிலப்பரப்பில் நிறைய மர வகைகள் எல்லாமே ஒரே மண்ணில் வளருது. பக்கத்தில் காவிரி பாயுது. இது கல்லணையிலேருந்து அப்படியே நம்ம பார்க்குறோம். இப்போ அவ்வளோ அழகான நிலப்பரப்பு. இப்போ நல்ல அழகான பாதையும் இருக்குது. இதன் வழியாக நீங்கள் பார்க்கும்போது நீங்களும் இந்த அழகை ரசிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் போகும்போது பாருங்கள், நிறையா நெல் விளையும் பூமியாகவும் இருக்குது, வாழை விளையுது, மற்ற மரங்களும் பயிர்களும் அவ்வளோ செழிப்பாக அழகாக வளருது. இதில் எத்தனையோ உயிரினங்கள் அங்கே பாருங்கள், எவ்வளவோ காலை நேரத்தில் பறவைகள், மைனா, காகங்கள் எல்லாம் அப்படியே அவ்வளவு பறவைகளும் உயிரினங்களும் தொடர்ந்து இதோடு இணைஞ்சு வாழுது. காலை நேரத்தில் நாங்கள் இதை பார்த்துக்கிட்டே அப்படியே இந்த பயணத்தை மேற்கொண்டோம். இதை உங்களுக்கும் நாங்கள் காட்டணும்னு ஆசைப்பட்டோம். அதனால தான் நம்ம இந்த பனி விழும் இந்த காலை பொழுதை உங்களுக்கும் பகிர்ந்துக்கிறோம். அப்புறம் ஒரு செய்தி, எப்பொழுதுமே பாருங்கள், இயற்கை அவ்வளவு அழகானது. இப்போ எங்கே வந்துட்டோம் பாருங்கள், திருவிடை மருதூர் வந்துட்டோம் பாருங்கள். ராமலிங்க சுவாமி திருக்கோயில். இது இந்த கோயிலுடைய தேர்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. திருவிடை மருதூரில் இருக்க கோயிலில் இருக்கிற இந்த தேர்கள் 5 தேர்கள் நிற்குது பாருங்கள். 5 தேர்கள் நிற்குது. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏன் நம்ம இந்த தேர்களை இப்போ விழா முடிஞ்சு இந்த தேர் நிற்குது. தேர் விழா, திருத்தேர் விழா முடிஞ்சிட்டு ஒரு ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் ஏன் இந்த தேரை பார்க்கணும்? நம்ம அடுத்த செய்தி, முதல்ல நீங்கள் தேர்னாலே உடனே திருவாரூர் தான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். தேர்னாலே திருவாரூர் தேர்னா, அதை விட அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற தேர்கள், திருவாரூர் தேர் மிகப்பெரிய தேர். இதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற தேர் இந்த தேர் தான். இதுவுமே 100 அடி உயரம் கொண்ட தேர்கள். பாருங்கள், எட்டியிருந்து பார்க்குறதுனால நமக்கு தெரியல. பட் நம்ம கண்டிப்பாக கிட்டக்க போய் பார்த்தோன்னா நம்மளோட தேரோட அழகு நமக்கு கண்டிப்பாக தெரியும். சரி, இப்போ இந்த தேர்களை பார்ப்பதற்கான காரணம் என்ன? வழக்கமாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம காணொலியில் நம்மளோட தேரோடைய சிற்பக்கலைகள் பற்றி நிறைய போட்டிருக்கோம். காணொலி முடிஞ்சால் நீங்கள் அதையும் பார்க்கலாம். இந்த தேர்களை ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்கள் தான் மிக மிக முக்கியமானது. எல்லா துறைக்கும், தமிழகத்தில் இருக்க பல கட்டடத்துறைகளுக்கும் பல கோயில் அமைப்புகளுக்கும் அடிப்படை அமைந்தது இந்த மரத்தினால் செய்யப்பட்ட தேர் செய்யும் கலை. இவ்வளவு நாள் அது நம்மளோட மீண்டு இது இருக்குன்றதே ஒரு பெருமைக்குரிய விஷயம், பெருமைக்குரிய செய்தியும் கூட. எப்படின்னா பாருங்கள், இந்த தேர்களுடைய சக்கரங்கள்லாம் மரத்தால் ஆனவை. பிற்காலத்தில் இப்போ அதெல்லாம் இரும்பு சக்கரங்களாக மாற்றப்பட்டிருக்கு அறிவியல் மாற்றத்தினால. மற்றவையெல்லாம் மர தேர் அப்படியே தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இது தேர்களை ஏன் நம்ம பார்க்கணும்? இப்போ இதை நான் ஏன் நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா, என் பையன் ஆர்கிடெக்சர், அதாவது கட்டடத்துறையில் இருக்கிறதுனால
அதோடைய அடிப்படை கூறுகள் எல்லாம் இந்த தேரிலிருந்து உருவானது தான். கேட்கலாம், அப்படி என்ன தேர்லேருந்து உருவாச்சு? கணிதத்துடைய அடிப்படை, கட்டடத்துடைய அமைப்பு, இன்றைக்கி சொல்கிற ஸ்ட்ரக்சர்ஸு, அது இல்லாமல் ஸ்ட்ரக்சர்ஸுன்றது கட்டமைப்பு, இது எல்லாமே இதன் அடிப்படையில் வந்தது தான். பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே. இப்போ பாருங்கள், இந்த தேரை பார்க்குறீங்க, மேலே முழுக்க நம்மளுடைய கலைஞர்கள், கீழே பாருங்கள் மரத்தால் செய்யப்பட்டது, மேலே வந்து பெரிய ஒரு கட்டுமானமும் இதில் இருக்குது. ஏன் இந்த கட்டுமானத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறோன்னா, நம்ம பார்க்குற அத்தனை கற்றளிகள்னு சொல்கிற கற்களால் அமைக்கப்பட்ட கோயில்கள், அது செங்கல் கோயில்களாக இருக்கட்டும் அல்லது கருங்கல்களால் செய்யப்பட்ட கற்றளிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த தேரோட அடிப்படையில் தான் உருவானது. நிறைய கோயில்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த குதிரை இழுப்பது போன்ற தேர் போன்ற அமைப்பு கோயில்கள்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், கணித அமைப்புகளை பாருங்கள், 8 பக்கம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, எக்ஸகன், ஆக்டகன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டகன் அது மாதிரி சொல்லும்போது 8 முகங்கள் கொண்ட பகுதிகள் கொண்ட 8 பக்க வடிவிலான ஒரு தேர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது மிக தொன்மையான தமிழருடைய அமைப்பில் முக்கியமான ஒன்று. தேர்னாலே உங்களுக்கு தெரியும், அசைந்தாடும் தேர்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய தேர்னு பாருங்கண்ணா, பக்கத்தில் நிற்கிறோம், அது எவ்வளோ உயரத்தில் இருக்குது பாருங்கள். அது அவ்வளவு அழகான தேர்கள், நல்லா புனரமைச்சு அருமையாக அதை வந்து பேணி பாதுகாத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், அந்த தேர்கள்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது நிறையா பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழகத்திற்குள்ள தேர்முட்டி தெரு அப்படின்னு கூட நீங்கள் அந்த பேர்களை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. அது ஏன் அப்படின்னா, இவ்வளவு உயரமான தேர்கள் இருக்கு இல்லையா, தேர்களில் அங்கேருந்து கடவுள் சிலைகளையோ இல்லை மற்ற பொருட்களையோ ஏற்றி அந்த மேடையில் வைக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்கும். நீங்கள் பாருங்களேன், தேர் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அந்த மண்டபம், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மண்டபமும் தேர் எவ்வளோ அழகாக இருக்குது, மண்டபம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன பாதை இருக்குது பாருங்கள், அது வழியாக தான் அதுக்கு தேவையான பொருட்களை இந்த மண்டபத்துலேருந்து அந்த சாமியுடைய சிலைகள் மற்ற செய்திகள்லாம் அங்கேருந்து அது உள்ளார ஏற்றுவாங்க. ஏற்றி அதற்குள்ளார வச்சுட்டு தான் இந்த வீதி முழுக்க இது வந்து சுழண்டு சுற்றி வரும். இது சிறு குழந்தைகள்கிட்ட கூட இது மிக முக்கியமான விழாவாக அந்த காலத்துலேருந்து தெரிஞ்ச விழா. பாருங்கள், இது வடக்கயிறு என்ன சொல்லுவோம் நம்ம, மிகப்பெரிய கயிறு, வடம் பிடித்து இழுக்கிறதுன்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வடம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, கயிறு தான். இதை இழுத்துக்கிட்டு எல்லா மக்களும் சேர்ந்து ஒன்றாக இழுக்கிறாங்களாம். இது எதை பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய ஒற்றுமை உணர்வு, மகிழ்ச்சி, அவங்களோட கலை. இங்கே பாருங்கள், அந்த சக்கரம் எவ்வளோ உயரம் இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ உயரமான சக்கரம் அது பார்க்குறீங்க பாருங்கள். ஓகேவா, அதை தாங்கி நிற்கிற ஆப்பு கட்டைன்றது சொல்லிட்டு வரும்போது நிறுத்துறதுக்காக பயன்படுத்துகிற கட்டைகள் கீழே இருக்குது. கயிறு எவ்வளோ பெரிய கயிறுகள் இருக்குது பாருங்கள். இது வந்து மக்களை வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்காகவும் எல்லாரும் இணைந்து அதை இழுப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மற்ற காணொலிகளை இதை தேடி பார்த்தீங்கன்னா அருமையாக இதோட விழா நடந்த காட்சிகள் முழுக்க இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், விழா நடந்த காட்சியை விட்டுட்டு இப்போ என்ன காட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு. கண்டிப்பாக ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா, இதோட கட்டமைப்பை நீங்கள் தெளிவாக பார்க்க மாட்டீங்க. அந்த விழா கோலத்தில் மகிழ்ச்சியில் இறைத்தன்மை காரணமாக எல்லா மகிழ்ச்சியோட ஒரு அந்த விழா கோலத்தோடு போயிடுவீங்க. இந்த மாதிரி நேரங்கள்லாம் தான் பார்க்கணும். முழுக்க மணிகள் கோர்க்கப்பட்டு அதற்கு மேலே மரக்கட்டமைப்பு பாருங்கள். காலகாலமாக நம்மளுடைய தமிழர்கள் செஞ்ச கட்டமைப்பு இன்னையும் நீங்கள் பார்க்கலாம். 100 அடிக்கும் முழுக்க கம்புகளை வச்சு கயிறுகளை வச்சு கட்டி அதன் மேலே துளியை போற்றி இவ்வளவு பெரிய வடிவமைப்பை உருவாக்க முடியுது. ஏன் தெரியுமா? இயல்பாகவே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தமிழர்கள் வந்து மனிதர்களை சொல்லும்போது நீ சிற்றிறைவன் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்று இறைவன் நீ அப்படின்னா இறைத்தன்மையில் ஒரு பகுதி நீ அப்படின்றத நம்ம வந்து பெரும்பான்மையாக சொல்கிறோம். உயிர் என்பது இறைத்தன்மையுடைய ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை லேசாக நம்ம உணர்ந்தாலே நம்மள்கிட்ட வந்து ஒரு அதிகப்படியான சக்தி உருவாகும். இந்த கலைஞர்கள், இதை உருவாக்குற கலைஞர்களுக்கு இறைவனுக்காக இந்த பணியை செய்கிறோம் அப்படின்னு நினச்சி செய்யும்போது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கையும் ஊக்கமும் தன்னம்பிக்கையும் முழுதாக வெளிப்படுது. அந்த வெளிப்பாடு தான் இவ்வளோ பெரிய கட்டமைப்பு. நினச்சி பாருங்களேன், வெறும் குச்சியை வச்சு கயிறை வச்சு கட்டி இவ்வளோ பெரிய உயரமும் கோபுரமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வடநாடுகளில் இருக்கிற கோபுரங்கள் மற்ற எல்லாமே இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோபுரங்களும் இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான். பெரும்பாலும் நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து சொல்கிறதில்ல, அதனால் நம்ம அதை தேர்வாக நினச்சி அதோட விட்டுறோம். இது மட்டும் இல்லை, சின்ன குழந்தைகள் கூட தேர் இழுத்து விளையாடுற பழக்கம் தமிழர்கள்ட்ட ரொம்ப நாளாக இருந்திருக்கு. விளையாடுவதற்கு கூட ஒரு தேர், சக்கரம், எப்படி ஒரு அமைப்பை வந்து இழுத்துட்டு போக முடியும், எப்படி எவ்வளவு பெரிய கட்டமைப்பு இது
அப்படின்றது சிறு வயதிலேயே நம்ம உணர்த்துறதுக்காக இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, சிறு குழந்தைகள் வந்து கார் வச்சு விளையாடுதுப்பா, மகிழ்ந்து காரை வச்சு இழுத்து விளையாடுதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அதுபோல் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தேர் விளையாட்டு, சிறிய தேர் உருவாக்குறது, அது இழுத்துட்டு போகிறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த அறிவு தொடர்ந்து வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம், அது முன்னுதாரணமாக குதிரைகள் இழுத்துட்டு போச்சுன்ற காரணமாக அங்கே பாருங்கள், குதிரை சிலைகள், சுவாமி மேலே இருக்கிறதுக்குள்ள மேடைகள், இப்போ இந்த சக்கரங்கள் மாற்றப்பட்டிருக்கு. இருந்தாலும் வந்து மிக சிறப்பான வடிவமைப்பு, மிக சிறப்பான கட்டமைப்பு நீங்கள் மேலே பார்க்குறீங்க. இதுதான் சொல்கிறேன், கணிதவியலில் எவ்வளோ பெரிய செய்தி. இந்த 8 முகத்தை வச்ச அமைப்பில் எவ்வளவு அழகான ஒரு கட்டுமானம். 100 அடிக்கு நம்ம சாதாரண மனிதர்கள் அவனுடைய மிகப்பெரிய மன ஊக்கத்தினால மேலே ஏறி கட்டி இவ்வளோ பெரிய ஒரு தேரை உருவாக்கியிருக்காங்க. நம்ம சாதாரண நேரங்களில் அதை வந்து மிக எளிமையாக எடுத்துப்போம், தேர் வருது அப்படின்னு நினச்சி விட்ருவோம். அதன் பின்னணியில் இவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது, எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. நம்ம நினைப்போம் எப்படி என்னமோ வந்து உலகத்தில் வந்து தமிழர்கள் ஏதோ பெரிய விஷயத்தெல்லாம் சாதிச்சிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு பேசுகிறாங்களே, எப்படி அதுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவற்றுக்கு இந்த தேர்கள் தான் உதாரணம். இந்த 5 தேர்களும் வாழ்க்கையில் எங்களால் மறக்க முடியாத தேர்களாகவே அமைது. உங்களாலையும் மறக்க முடியாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தேர் போன்ற செய்திகளை கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.